இது வெனஸ்டே மார்னிங். இந்த சுடி நான் தான் ஸ்டிச் பண்ணது. எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். காலையில் லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லஞ்சுக்கு வந்து பச்சை பயிறு கடையலான்னு சொல்லிட்டு அதை ஒரு சைடு வந்து செட் பண்ணிட்டேன். காலையில் நீலன் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துட்டான். அவனுக்கு ராகி கூழ் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து விளையாட விடுவேன். மேக்ஸிமம் வந்து விளையாண்டுருவான். அப்படி இல்லைன்னா என்னையவே சுற்றி சுற்றி கூட கிச்சன்லேயே தான் இருப்பான். அப்படியே அவனை கூட வச்சுக்கிட்டே வந்து வேலை எல்லாமே பார்த்துட்ருப்பேன். பாப்பாவோட ஸ்நாக்ஸ்க்காக ஸ்ட்ராபெரியும் ஆரஞ்சு பேக் பண்ணியிருந்தேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நேந்திரம் பழம் தான் குக் பண்ணியிருந்தேன். நேந்திரம் பழம் வாங்குறப்பெல்லாம் மேக்ஸிமம் நான் குக் பண்ணி தான் வீட்டில் சாப்பிடுவோம். ஏன்னா வீட்டில் எல்லாருக்குமே அது பிடிக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் குக் பண்ணியே கொடுத்துருவேன். அது மாதிரி நேந்திரம் பழம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெயிட் கெயின் ஃபுட்டாகவும் இருக்கும். ஸோ பேபிஸ் எல்லாம் வெயிட் போடலாம் அப்படின்னா இதை வந்து நம்ம கொடுக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் குக் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்து டைஜஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாப்பாவோட லஞ்சுக்கு பச்சை பயிர் கடையிலே வந்து பேக் பண்ணிட்டேன். ஒரு பொட்டேட்டோ மட்டும் அவளுக்கு பட்டரில் டோஸ்ட் பண்ணி அதையும் பேக் பண்ணியாச்சு. பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு மணி பிளான்ட்டில் நல்லா ரூட்டு விட்டுருந்துச்சு. அதுக்கு தண்ணி மாற்றியாச்சு.